இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்கின்ற அற்புதமான சிந்தனைக்குரிய நற்செய்தி பகுதி மார்க் நற்செய்தி 10வது அதிகாரம் 28 - 31. நேற்றைய தினத்தில் நிலைவாழ்வை பெறும்படி வழியை காட்ட ஆண்டவர் இயேசுவிடம் ஒருவன் வருகிறான். அந்த வாலிபனுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? கட்டளைகளை கடைபிடி, அதற்கு மேலும் நீ செய்ய வேண்டியது ஒன்று. உன்னிடம் நிறைய செல்வங்கள் இருக்கிறது, உன்னுடைய செல்வத்தை ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடு, பின்னர் என்னை பின்செல். அவன் வருத்தத்தோடு திரும்ப சென்று விட்டான். காரணம், செல்வத்தை விட்டு அவனால் பிரிய முடியாது. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், பணக்காரன் விண்ணரசில் நுழைவது மிக கடினம் என்று. உடனே பேதுரு குதிக்கிறார். அவர் சீனுக்குள்ள வர்றார். அவர் என்ன சொல்றாரு? எல்லாவற்றையும், வலைகளை விட்டுட்டோம், கடலை விட்டுட்டோம், தொழிலை விட்டுட்டோம், குடும்பத்தையும் கூட விட்டுட்டோம், எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின் சென்றோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அற்புதமான ஒரு கேள்வி இது. துறவிகளுக்கு, குருக்களுக்கு, ஆண்டவரை அறிவிக்கின்ற, ஆண்டவருடைய ஊழியத்தை மக்கள் மத்தியிலே செய்கின்றவர்களுக்கு இருக்க வேண்டிய பண்பாக, அது மட்டுமல்ல, இயேசுவில் நம்பிக்கை வைக்கின்றவர்களுக்கும் இருக்க வேண்டிய ஒரு அருமையான வாழ்க்கை கூறாக இதை சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார்? உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ, சகோதரர்களையோ, சகோதரிகளையோ, தாயையோ, தந்தையையோ, பிள்ளைகளையோ, நிலபுலன்களையோ விட்டுவிட்ட எவரும் இம்மையில் 100 மடங்காக வீடுகளையும், சகோதரிகளையும், தாயையும், நிலபுலன்களையும், இவற்றோடு இன்னல்களையும், மறுமையில் நிலை வாழ்வையும் பெறாமல் போகார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படின்னா நம்ம என்ன பிச்சைக்காரனாவா இருக்கணும்? நம்ம இருக்கிற வீட்டெல்லாம் விட்டுட்டு எவனாவது குடியிருந்துக்கங்கடா அப்படின்னு சொல்றதா அர்த்தம்? இல்லை. ஆண்டவர் இயேசுவையே நமக்கு ஒப்பற்ற செல்வமாக கருத வேண்டும். ஆண்டவர் இயேசு என்ற ஒப்பற்ற செல்வத்தை நான் ஏற்றுக்கொள்ளும்படி என்னுடைய படிப்பு, பதவி, பணம், பெருமை, இவைகளை எல்லாம் குப்பை என்று கருதுகிறேன். 3:8 பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்துல பவுலடியார் சொல்றார். முதன்மையானது அது இயேசுதான், இயேசுவினுடைய மதிப்பீடுகள் தான். திருச்சபையை வளர்ப்பது, இறை அரசை கட்டி எழுப்புவதுதான் எனக்கு முதன்மையானது. நீதி, அன்பு, சமத்துவம், சகோதரத்துவம், இவைகளை கட்டி எழுப்புவது தான் என்னுடைய அழைப்பு. அதிலே முதன்மையாக இருக்க வேண்டும். செல்வத்தை சேர்த்து வீடுகளை கட்டி உலக செல்வங்களிலே, உலக நாட்டங்களிலே, உலக செல்வாக்கிலே நாம் வளர்ந்தால், இன்றைய நற்செய்தியிலேயே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? முதன்மையானோர் பலர் கடைசி ஆவர். இந்த இதுல முதன்மையாயிருந்தா இயேசுவின் முன்னால் நாம் கடைசி ஆளா இருப்போம். கடைசி ஆளா அப்படியே நின்னுக்கப்பா, விண்ணரசு நிரம்பிருச்சுன்னு சொல்லக்கூடும். அப்ப நம்மை வெறுமையாக்கிக் கொள்வது எதற்காக? இவைகளிலிருந்து பிரிந்து நிற்பது, இவைகளை சார்ந்து இல்லாமல் இருப்பதுதான் இயேசுவினுடைய போதனையின் நோக்கம். அது எதற்காக? இயேசுவை முழுமையாக நம்மில் வைத்துக் கொள்வது, இயேசுவோடு முழுமையாக இணைந்திருப்பது. அன்பு நிறைந்த எங்கள் கடவுளே, உம்மை சார்ந்து வாழ்வதற்கு எங்கள் அன்றாட வாழ்க்கையில உலகை சார்ந்த செல்வங்கள், உலகை சார்ந்த இன்பங்கள், உலகை சார்ந்த செல்வாக்கு, இவைகளுக்கெல்லாம் முதலிடத்தை கொடுக்காமல் அவைகளை பயன்படுத்தி உமக்கு முதன்மையான இடத்தை கொடுத்து வாழ்கின்ற, இயேசுவை அறிவிக்கின்ற, இயேசுவினுடைய மதிப்பீடுகளை வாழ்ந்து காட்டுகின்ற, சாட்சி பகர்ந்த ஆன்மாக்களை உம்மிடம் கொண்டு வருகின்ற பணியில் என்றும் சிறந்து விளங்க எங்களுக்கு வரம் தாரும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.